அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணை. திருச்சிற்றம்பலம். ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்கு. யாருமே ஆரோக்கியமா வாழணும். வியாதி தொல்லைகளோட வாழ்வது மனிதன் வாழ்க்கை அல்ல. இல்லறத்தில் குழந்தை பாக்கியம் பெற்று செல்வங்கள் பெற்று எல்லா பொருள் செல்வத்தோடும் அருள் செல்வமும் பெற்று ஆனந்த பெரும் வாழ்க்கை வாழக்கூடியது மனிதர்களுடைய நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை யாரும் இப்போ வாழ்கிறார்கள் என்றால் கிடையாது. என்ன காரணம்? நம்மளுடைய பரபரப்பான இந்த உலகத்தில் ஒரே குறிக்கோளாக பொருளாதாரம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் முதல் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாம் பொருளாதாரத்திலேயே 24 மணி நேரமும் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருப்பாளருக்குமே இருக்கிறதுபடியால் நாம் அதிலே செலவழிச்சு நேரத்தை வீணடிக்கும் போது நம்ம உடல்கள் சோர்வுற்று மற்ற ஒரு மனக்கழிப்பிலையோ, மனக்கழிப்புன்னு சொல்லக்கூடியது என்ன, ஆனந்தமான ஒரு காட்சிகள் பார்க்கறது, அப்படி நடந்து போயிட்டு சில இயற்கைகளை பார்க்கறது, இல்லை இன்னும் முக்கியமான நண்பர்கள் கூட பேசி மனம் விட்டு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கக்கூடியது, எந்த ஒரு கருத்துமே இல்லாமல் என்ன செய்கிறோம்? வேலையை முடித்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, பொண்டாட்டி பார்க்க முடியாது, பிள்ளையும் பார்க்க முடியாது. மனைவி சாப்பாடு போடுற நேரம் பார்க்கலாம், படுக்கைக்கு போகிற நேரம் பார்க்கலாம். மற்ற நேரம் மனைவி கிட்ட அதிகம் பேசுறதுக்க முடியாது. என்கிட்ட எந்த நேரமும் உழைப்பு, எந்த நேரமும் ஊதியம், எந்த நேரமும் வருமானம். இது ஆணையும் சார்ந்து. இப்போ பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, பெண்ணையும் சார்ந்து, ஆணையும் பெண்ணையும் சார்ந்த ஒரு நிலை. இந்த நிலையில் இவங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே ஈடுபாடு இருக்கணும். எப்படி எல்லாத்துலேயும் ஈடுபாடு? உணவுகள். இப்போது வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியிலே கடைகளில் வாங்கி சாப்பிட்டுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து அந்த நிலை வரப்போகும்போது அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். அப்போது வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிறவங்க கூட நேரமின்மை அப்படின்னு சொல்லி போகும்போது இறைவன் நமக்கு நேரமின்மை இல்லாமல் குறைகாலத்திலேயே நாம் இறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். நீண்ட ஆயுளுக்கு இவைகளெல்லாம் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆகணும். எப்படி கடைபிடித்தே ஆகணும் அப்படின்னா, வீட்டில் சமைச்சு கொஞ்சமாகும் அந்த உணவு ஆரோக்கியமான பொருட்களை சேர்த்து, எந்தெந்த பொருட்களை சேர்த்தா என்னென்ன ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது அதிகம் கீரை வகைகளை எவ்வளோ நீங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றீங்களோ, கீரை வகையில் எவ்வளோ பச்சையான ஐட்டங்கள், பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள். இப்போது கறிவேப்பிலை பச்சையாக சாப்பிடலாம், பொழுதலாம். அதே மாதிரி கொத்தமல்லி பச்சையாக சாப்பிடலாம். அதே போல் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்றது, வெள்ளரிப்பிஞ்சி பச்சையாக சாப்பிட்றது, கேரட்டு பச்சையாக சாப்பிடலாம். இப்படியான உணவுகளை பச்சையாக எவ்வளோ தூரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த முள்ளைக்கு கூட சின்ன பிஞ்சியாக இருந்ததுன்னா பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து அது பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி எண்ணெயில் போட்டு சாப்பிடக்கூடிய வெதுக்கி சாப்பிடக்கூடிய காய்கறி மற்ற பதார்த்தங்கள்லாம் அரை வேக்காட்டில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் சக்தி இருக்குது. இப்போது வயோதிகமாக உள்ளவங்களுக்கு நல்லா அது கூட ஆரோக்கியம் கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு உடம்புல எனர்ஜி வேணும், அவ்வளோதான். ஆனால் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் பற்களால் கடித்து மென்று சாப்பிட்டா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியம் மென்று சாப்பிடுவது. எவ்வளவு களவு நொறுங்க தின்னவங்களுக்கு 100 வயதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நொறுங்க தின்னக்கூடியது எது? நல்லா கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து ஒவ்வொரு உணவுமே நல்ல முறையில் பல்ல மென்று சாப்பிடும்போது எல்லா சுரப்பிகளுமே சுரந்து உடலை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போகும். அப்படியே போட்டு மருந்து முழுங்கிறது மாதிரி உணவை முழுங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவசரம்னு நேரத்தை கடி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றவங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடியை பார்த்துக்குவாங்க, உடனே சாப்பிடுவாங்க. அவசரம்னு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அங்கே போய் குடிச்சிக்கலாம் போ, டாக்டரே சொல்லியிருக்காரு தண்ணியை சாப்பிடணும் குடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு வியாக்கியானம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி? இந்த காலம் வந்து ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஓடலை, மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அது ஒன்றா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் சொல்கிறது காலம் ஓடிக்கிட்டு இருக்கணும். காலம் அது ஒழுங்கான முறையில் போகுது. மனிதன் தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். இந்த வேகமாக ஓடுறதுனால தன்னுடைய ஆரோக்கியம் கெடுது ஒன்று. அடுத்தபடியாக உணவுல கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது கிடையாது. வெளியில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவ்வளோதான். அதுதான் கட்டுப்பாடு. அதே மாதிரி பசித்த நேரத்தில் கனி வகைகளை சாப்பிடணும். அதே சமயத்தில் அங்கே அந்த மூலக்கடை பச்சி போண்டாவுக்கும் அந்த நேரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய டீ காஃபிக்குமா போய் நிற்கிறத விட கனி வகைகளையும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த கனிகளை சாப்பிட்டா போதும். கேரட் இருக்குது, கேரட் எந்த நேரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அளவு வெள்ளமே, எல்லாத்துக்குமே வெள்ளமே. அதை வந்து கேரட்டை வந்து சீவிடக்கூடாது. தோலை சீவாமல் ஒரு 10 நிமிடம் தண்ணியில் போட்டு வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சி கழுவுனீங்கன்னா சுத்தமாக மேலே உள்ள அழுக்கு அது கிருமிகளெல்லாம் கூட அந்த போயிடும். அதுக்கு பிறகு துணியால் நல்லா துடைச்சிட்டு சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடணும். இதெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஆஃபீஸ் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். அங்கேயே ஒவ்வொன்றா கடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த காலி போன ரொட்டி திங்கிறத விட பிஸ்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கனி வகைகளையும் கேரட்டு போன்ற ஐட்டம், வெட்டிக்காயை கூட இன்னும் பிண்டிக்காயை எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்குமே தவிர ஆனால் அவ்வளவும் ஆரோக்கியம், நீண்ட ஆயுளுக்கு நல்ல ஒரு சிறந்த உணவு. இது மட்டும் இல்லை, வீட்டில் சமைக்க போகும்போது அதிகமாக தானியங்களில் காராமணி ரொம்ப ரொம்ப சிறப்பான மணி. அதான் காராமணி. காரா, அதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பேர் வருது பாருங்கள். ரொம்ப காரமானது, 6 சத்து நிறைந்தது, அதிக சத்து உள்ளது, 80 வகை சக்திகள் எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கக்கூடியது அந்த காராமணி பயிர். காராமணி பயிர்னா நிறைய பேருக்கு தெரிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. தட்டைப்பயிர்னு சொல்லலாம். அதை வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாள் உணவில் சாப்பிடணும். அதே மாதிரி மொச்சப்பயிறு தானியத்தில் இப்படி தானியங்களை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. பாசி பயிருக்கு நிகர் எதுவுமே இல்லைம்பாங்க. அது ஓரளவு நம்ம பொங்கலில் சேர்த்துறோம். எந்த ஒரு கூட்டு பொரியல்லையுமே ஓரளவு பாசி பயிர் கலந்து வந்துடுது. அது மாதிரி அதே மாதிரி பருப்பு வகைகளை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். கூடுமான வகையிலும் மாமிசத்தை தவிர்க்கணும். மாமிசத்தினால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது இப்போ தெரியாது. டாக்டர்கிட்ட போன பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், என்னென்ன மாதிரி கெட்டு போயிருக்கு, நீங்கள் இனிமேல் இறைச்சி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜு விட்டுடணும், வெஜ்ஜு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்த பிறகு தான் நம்புவோம். அதுக்கு முன்னால் யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம். நிறைய பேர் இருக்காங்க ஆரோக்கியத்துக்கு நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு முறைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது செயலில் யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொடுப்பான வரையிலும் 80 வயது வாழக்கூடியவங்க 100 வயது வாழ முடியும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கடைப்பிடித்து நல்ல முறையில் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும் என்று கூறி இந்த செய்தியை எல்லோருக்குமாக போய் சேர்ந்து அதனுடைய முழு தன்மையும் பெற வேண்டும் என்று கூறி மேற்கொண்டு விவரங்களுக்கு தொடர்பு கொண்டால் இதற்கான மற்ற உணவு முறைகளையும் மருந்து முறைகளையும் மற்ற செய்கை முறைகளையும், செய்கைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யணும், எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ல வழிமுறைகள்லாம் இருக்குது. எந்தெந்த நேரத்தில் உறங்கணும், எந்தெந்த நேரத்தில் விழிக்கணும், என்னென்ன பொருளை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன நேரத்தில் கணவன் மனைவி தாம்பத்தியில் ஈடுபடணும், இந்த முறைகளெல்லாம் கூட இருக்குது. கணவன் மனைவி எந்த நேரம் திருமணத்துக்கு பிறகு படுக்கணும், எழுந்திரிக்கணும், அப்படி படுக்க போகும்போது நல்மக்களை பெறுறதுக்காக அவங்க என்ன மனதில் வச்சு இறை வணக்கத்தில் என்னென்ன சொல்லி அங்கே மனதை
ஒருநிலைப்படுத்தி போய் படுக்கையில் படுத்தோம்னு சொன்னால் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப யோகமாக பிறக்கும். அதை விட்டுட்டு குழந்தை பிறந்த பிறகு சாதகத்தை தூக்கிட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. நாம் விதைக்கும் போதே நல்வித்தாக விதைக்கணும்னு சொன்னால் மனைவியும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், ரெண்டு பரிமாணமும் பரிசுத்தமாக இருக்கணும்.